திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். மன்னார்குடி, கூத்தாநல்லூர், வலங்கைமான், நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய இந்த சூழலில் அந்த பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சரவணன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சரவணன், வணக்கம். விவரங்களுக்கு என்ன? வணக்கம் நவீனா. திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. விவசாயிகள் கவலை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் வலுப்பெற்றுள்ளது. இது புயலாக மாற உள்ளதால் இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதலே மிதமான மழை பெய்து கொண்டு வருகிறது. ஒரு சில இடங்களை விட்டு விட்டு கனமழையாகவும் பெய்ய தொடங்கியுள்ளது. மேலும் சென்னை வானிலை மையம் திருவாரூர் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விடுத்த நிலையில் குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்திற்கு மன்னார்குடி, கூத்தாநல்லூர், வடூர், முத்துப்பேட்டை, வலங்கைமான், நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு லேசாக சாரல் மழை பெய்து வந்த நிலையில் தற்போது மிதமான கனமழையும் பெய்து வருகிறது. ஆனால் இன்று அதிகாலை முதலே மாவட்டம் முழுவதும் கருமேகம் சூழ்ந்து காணப்படுவதோடு மிதமான மழையாகவும் ஒரு சில பகுதிகள் பரவலாகவும் பெய்து வருகிறது. குறிப்பாக சில இடங்களில் விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. வானிலை ஆய்வு மையம் கணிப்பின்படி ஆதீத கனமழையும் பெய்ததால் இம்மாவட்டத்தில் நடப்பு சம்பா தாளடி பருவத்தில் சாகுபடிக்கு செய்துள்ள சுமார் 3.50 லட்சம் ஏக்கர் பயிர்கள் கடுமையாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படும் அபாயம் உள்ளது. விவசாயிகள் பெரும் வேதனைக்குள்ளாக ஆகியுள்ளனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.